சிந்தனைக்களம் நேயர்களாய் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய இனிமையான ஒரு காலை வணக்கம். இன்று ஒரு அருமையான நாள், அதாவது உலக சுற்றுச்சூழல் நாள், வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே. இந்த நாளிலே மனிதர்களாகிய நாம் அனைவரும் இயற்கையை நேசித்து, இயற்கையை பாதுகாத்து, இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வோம். அதாவது ஒரு பாட்டிலே சொல்வார்கள், இறைவன் படைத்த பூமியை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த பூமியை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படைத்த பொருள்கள் யாவிலும் இறைவன் வாழ்கிறான். அதாவது இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த இயற்கையை நேசிக்கும்படியாக ஒரு அழகான ஒரு கவிதை. கடவுள் மனிதனை ஒரு மகத்தான இயற்கை நிறைந்த பூமியில் படைத்தான். ஆனால் மனிதனோ செயற்கையை விரும்பி இயற்கையை அழித்தான். அழிவது இயற்கை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் தான். அழிவது இயற்கை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் தான். நெகிழியை புதைத்து மண்ணின் வளமையை குறைத்தான். நெகிழியை புதைத்து மண்ணின் வளமையை குறைத்தான். மரத்தை வெட்டி காற்றை கரைத்தான். மரத்தை வெட்டி காற்றை கரைத்தான். காற்றை கூட இன்று நாம் காசு கொடுத்து வாங்கும் அளவுக்கு உள்ளோம். நீரின்றி அமையாத உலகம், நீரின்றி அமையாத உலகம். ஆனால் நீர்வீழ்ச்சிகளில் குப்பையை கொட்டி குட்டி சுவராக்கினோம். இன்று ஒவ்வொரு மனிதனும் இயற்கையோடு பரிணாமித்து இயற்கையின் சூழலுக்கேற்ப வாழ்ந்து இயற்கை வளங்களை காப்போம். தனி மனித ஒழுக்கம் என்பது நம்மிலிருந்தே தொடங்குகிறது. ஒரு மனிதன் உலகத்தை விட்டு செல்லும்போது ஒரு மரத்தையாவது விட்டு செல்லட்டும். அது எதிர்கால சந்தையினருக்கு மிகவும் பயன்படும். இயற்கையை இயற்கையோடு விட்டுவிடுவோம். ஆனால் அதை மீறி செயற்கையாக நாம் ஏதாவது ஒன்றை உருவாக்க முயற்சித்தால் இயற்கை நம்மை இயற்கையை செய்துவிடும். நன்றி, வணக்கம்.